வணக்கம், இது அன்புடன் கோல்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோடை காலத்துல நம்ம குளு குளுன்னு வைக்க போற ஒரு ஃப்ரூட் சாலட் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். செய்ய தேவையான பொருட்கள்: முதல்ல பாலை கொதிக்க வச்சுக்கலாம். பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம கஸ்டர்ட் பவுடரை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 500 ml பாலில் ஒரு 50 ml போல் பாலை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதில் இப்போ இந்த கஸ்டர்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதில் எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கஸ்டர்ட் பவுடர் நம்மளுக்கு இப்போ எல்லா ஹோல்சேல் கடையிலையும் கிடைக்கும். இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஸ்டவ்வை நல்லா சிம்மில் வச்சுக்கலாம், இல்லைனா பால் அடிப்பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கஸ்டர்ட் பவுடரையும் பாலையும் நம்ம பொறுமையாக அதில் ஆட் பண்ணி கலக்கணும். இந்த கஸ்டர்ட் பவுடரில் கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கிறதுனால இந்த பாலுக்கு திக்னஸ் கொடுக்கும், பால் நல்லா கெட்டியாகும். அதுக்கப்புறம் இதில் வெண்ணிலா ஃப்ளேவர் இருக்குது, அதனால நம்மளுக்கு நல்ல ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ளேவர் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கணும், கட்டியாக இருக்கக்கூடாது. கட்டி தட்டாமல் பொறுமையாக கலக்கணும். இப்போது ஒரு 2 நிமிஷம் போல் இருக்குது. இப்போ 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு சர்க்கரை கரைஞ்சதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறணும். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ரூட் ஆட் பண்ண முடியும். பால் நல்லா ஆறட்டும். இப்போ பால் நல்லா ஆறிடுச்சு. நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடலாம். மாம்பழம், தர்பூசணி பழம், ஆரஞ்சு, கிவி, மாதுளம்பழம், ஆப்பிள், டிராகன் ஃப்ரூட். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்படியே சாப்பிடுவோம், நல்லா தான் இருக்கும். இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜில் நல்லா 2 மணி நேரம் வச்சு சில்லாக்கி சாப்பிட்லாம். ரொம்ப சுவையான சத்தான கஸ்டர்ட் ஃப்ரூட் சாலட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.